ஆஸ்ட்ரோ பக்தி டாப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரதம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். ஓம் சனீஸ்வராய நமக. பொதுவாகவே மக்கள் மத்தியில் சனி பகவான்னாலே ஒரு குழப்பம், ஒரு கவலை, ஒரு பயம் இருக்கிறது. 2.5 வருடத்திற்கு ஒரு முறை அவர் 7.5 நாடு சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி, கண்டச்சனி, ஜென்மச்சனி என்று பல வகைகளில் சனி பகவான் தன்னுடைய கர்மவினைக்கு ஏற்ப பலன்களை தருகிறார். என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பற்றி அஞ்ச வேண்டியதே இல்லை. ஆனால் அதை அவரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த தன்மையை வச்சு தான் இன்றைக்கி இந்த பதிவில் 12 ராசிகளுக்கும் நீ எப்படி அவர் பலன்களை கொடுப்பாரு அப்படின்ற இதை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போகும். நீங்கள் ஜோசிட்ட போக வேண்டாம். சனி பயிற்சியை பற்றி எளிமையாக நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத பற்றி தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். சனி பகவானின் ஒரு தாக்கம் இருக்கிறது என்று நீங்கள் நினச்சிங்கன்னா, உதாரணமாக 7.5 நாடு சனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 7 நாடு சனி வந்துருச்சு, எனக்கு அப்படி ஏறுமோ இப்படி ஏறுமோன்னு பயத்தெல்லாம் வெளியே விட்டு 7.5 நாடு சனியில் இனி நான் இப்படித்தான் வாழ வேண்டும்ங்கிற ஒரு நிர்ணயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா, சனி பகவான் மாதிரி கருணை உள்ளம் கொண்டவன், சனி பகவான் மாதிரி வாரி வழங்குவன், சனி பகவானை போன்ற அற்புத நற்பலன்களை தரக்கூடியவன் வேறு எந்த கிரகத்திற்கும் அந்த சக்தி இல்லை. சாதாரணமாக சனி பகவானுக்கு சனீஸ்வரன் என்ற பட்டமும் கொடுக்கப்படவில்லை. அந்த வகையில் இந்த பதிவில் நாம் 12 ராசிகளுக்கும் சனி பகவான் நற்பலன்களை தர வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நம் நிலையைத்தான் மாற்றிக்கணும். இப்போ பொதுவாகவே சனி பகவானை பற்றி நம்ம பலதரப்பு ஜோதிடர்களும் சரி, பலதரப்பு மக்களும் சரி, பலவிதமான புரிதல்களில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இதில் இப்போ சனி பகவான் தற்போது மீனராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாரு. இது மேஷத்திற்கு விரயச்சனி, ரிஷபத்திற்கு லாபச்சனி, மிதுனத்திற்கு கர்மச்சனி, கடகத்திற்கு பாக்கியச்சனி, சிம்மத்திற்கு அஷ்டமத்து சனி, கன்னிக்கு மாரகச்சனி, துலாத்துக்கு ஷஷ்டகச்சனி, விருச்சிகத்துக்கு பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தான சனி, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி, மகரத்திற்கு முயற்சி சனி, கும்பத்திற்கும் மாரக சனி. இந்த தன்மையில் தான் இது ஒரு பொதுவான ஒரு அடிப்படை விதிகள் தான். இந்த அடிப்படை விதிகளில் சனி பகவானை பற்றி சொல்ல வேண்டாம்னா அவரோட ஒரே சிம்பிள் கான்செப்ட். ஏன்னா சனி பகவானுக்கு நீதிமான், தர்மவான்னு பேருண்டு. அப்போ என்ன, தர்ம நீதி தவறாமல் ஒருவன் நடந்து கொண்டால் சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பல பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம், 7 நாடு சனி தான் கல்யாணமே நடக்குது. அப்போ 7 நாடு சனி கல்யாணம் நடக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்துருக்க என்ன இன்னைக்கு சனிக்கிழமை குழந்தை பிறந்திருக்கிறான்னு, என்ன உண்மையிலே அவன் கர்மத்தை தீர்க்க பிறந்திருக்கிறான்னு தான் அர்த்தம். அதை எடுத்துக்கணும். நாம் நடந்து கொள்ளும் வினைதான் நமக்கு வருகிறது. இப்போ நாம் கோதுமையை விதைச்சிட்டு நெல் விளையலைன்னா கண்டிப்பாக நெல் விளையாது, கோதுமை தான் விளையும். அது மாதிரி நாம் தவறு செஞ்சால் அந்த தவறுக்கு உண்டான தண்டனை நமக்கு கண்டிப்பாக உண்டு. அதை தருபவன் சனி பகவான் தன்னுடைய ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டச்சனி, மாரகச்சனி, 7 நாடு சனி, சனி திசை, இது எல்லாமே நம்ம சொல்லலாம். இப்போ 19 வருஷம் சனி திசை நடக்கிறது. இந்த 19 வருஷம் பாதிக்கப்படுவானான்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்கப்பட மாட்டான். இதிலிருந்து நாம் எவ்வாறு வெளிப்படுவது, நம்மை நாம் எவ்வாறு காத்து கொள்வது, இதற்கு என்ன ரெமெடி? ஏன்னா தப்புனா தண்டனை ஒன்று தான் தீர்வுன்னு அந்த உலகமே இயங்காது. தப்புக்கு தண்டனை ஒன்று தான் தீர்வுன்னு நினைக்கக்கூடாது. மன்னிப்பும் உண்டு. நாம் செய்யக்கூடிய நம் மனநிலையை மாற்றுவதற்கு ஏற்ப இப்படி நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி ஒரு தனிப்பட்ட பதிவாகத்தான் இந்த பதிவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அந்த ராசிக்கு எந்த இடத்தை அவன் சனி பகவான் பார்க்கிறான், அப்போ அந்த இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? ஏன்னா சனி பகவானுக்கு ஒரு லிமிட்டட் பீரியட் இருக்குது. ஏன்னா யாருக்கு திருஷ்டி படணும், அவன் திருதேவியும் விட்டு வச்சதில்லை, பிரம்மாவுக்கு சிவனையும் விட்டு வச்சதில்லை, லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதியும் விட்டு வச்சதில்லை. நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அவங்கெல்லாம் தேவர்கள், அதனால் அவங்களுக்கு தெரியும் எந்த காலத்து எப்படி இருக்கணும். ஏன் சித்தர்களையும் நீங்கள் எடுத்துக்கங்க, அமைதி ஏறுவாங்க.
அப்போ சனியோட முக்கியமான நட்சத்திரம் சொல்ல போனால் 3 நட்சத்திரம் வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இது 3மே திருமண முகூர்த்தத்துக்கு உரிய நட்சத்திரங்கள் தான். அதே மாதிரி குருவு கூட அந்த யோகம் கிடையாது. குரு கூட ராட்சச கணம் இருக்குது. சனியோட நட்சத்திரத்தில் ராட்சச கணமே கிடையாது. அப்போ பார்த்துக்கங்க, இப்போ இயற்கையாகவே சனி பகவான் எந்த அளவு கருணை உள்ளம் கொண்டவன், கொடை வள்ளல், எவ்வாறெல்லாம் நன்மை தருவாங்கிறது நாம் வந்து உணர்ந்துக்க முடியும். அதனால் சனி பகவானை பற்றி வஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. நாம் எப்படி நடந்துக்கிறோம், எப்படி நடந்துக்கிட்டால் நாம் சனியின் பாதிப்பிலிருந்து விலகலாம் என்பதை பற்றி ஒரு முழுமையான இந்த பதிவில் நாம் ராசி ரீதியாக கண்டிப்பாக பார்ப்போம். பொதுவாகவே சனியின் பார்வை என்ற தன்மை வைத்து நிறைய பேருக்கு பயம் ஒன்று இருக்கிறது. எந்தெந்த பார்வையில் பட்டால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். சனி வந்து ஒரு இடத்தை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் திருமண தடை ஏற்படுகிறது, தொழிலில் பிரச்சனை ஏற்படுவது, உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவது, திருமணம் தாமதப்படுவது, குழந்தை பாக்கியம் தாமதப்படுவது, நட்பு வட்டாரங்கள் எல்லாம் நம்ம ஏமாற்றி போகக்கூடிய ஒரு தன்மை. இந்த மாதிரி சனியின் பார்வையினால் இந்தந்த விளைவுகள் ஏற்படும் என்று நம்ம எல்லா ஜோதிடர்களும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே வந்து சனியின் பார்வையை கருணைமிக்க பார்வையாக மாற்ற நம்மால் முடியும். அப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த இடத்தை அவர் பார்க்குறாரு, அந்தந்த இடத்தை நாம் என்னென்ன செஞ்சால் அது நமக்கு சனியின் பார்வை கொடூர பார்வையாக இல்லாமல் கருணை பார்வையாக மாறும் என்பதைத்தான் இந்த விளக்கத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம். இது எல்லாரும் பின்பற்றுங்க. நிச்சயம் சனியை போர் கொடுப்பார் இல்லை என்ற ஒரு தன்மைக்கு எல்லாருமே வர கண்டிப்பாக முடியும். ஓம் பங்குபாதாய வித்மகே சூரிய புத்திராய தீமகே தன்னோ மந்த பிரச்சோதயாத். இப்போ இந்த பதிவுகளை நாம் வந்து ஒரு பொதுவான ஒரு பதிவாக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பதிவுகளை பற்றிய உங்களுடைய கமெண்டுகள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் கேள்வியாக கேட்கலாம். உங்களுக்கு கமெண்ட்லேயே அதில் பதிலளிக்கப்படும். அப்படியும் ஒருவேளை எனது வேலைப்பளு காரணமாக உங்கள் கமெண்டை பார்க்க முடியலன்னா என்னோடய நம்பர், அந்த ஃபோன் நம்பர் அங்கே வந்துகிட்டு இருக்கும், 9952354602. அந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் நிச்சயமாக அதற்குண்டான ஒரு ரெமிடியை எங்களிடமிருந்து நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். கந்தர்ப்ப குருணை காரணமாக உங்கள் ஃபோனை எடுக்க முடியாவிட்டாலும் அடுத்த 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கக்கூடிய நேரத்தில் என்ன நமக்கு மிஸ்டு கால் வந்திருக்கேன்னு பார்த்து கண்டிப்பாக நானே உங்களுக்கு கூப்பிட்டுருவேன். உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் விடை கண்டிப்பாக கிடைக்கும். சனி பார்வை கொடுக்கும் பார்வையை தானே தவிர கெடுக்கும் பார்வை அல்ல என்பதை உங்கள் அனைவருக்கும் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பதிவு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி. எல்லாருமே அர்த்தாஷ்டம சனினா அஷ்டமத்து சனி கூடிய அத்தனை பாதிப்புகளையும் பாதியாவது பண்ணுன்னு சொல்லி ஒரு உருட்டல் மிரட்டல் நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது. அவ்வாறெல்லாம் அல்ல. சனி பகவானை பொறுத்தவரைக்கும் தர்மநேரி செல்பவன் அசுரனாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்வாழ்வை அளிக்கக்கூடியவன் சனி பகவான். இது நடந்திருக்கு. கஜாசுரன் என்கின்ற அரக்கன் தான் சிவஆராதனை இருந்து அவனுடைய நற்பலன்களை பார்வைக்காக சனியின் பார்வையை பெற்றதினால் அவன் கஜமுகனாக மாறுகிறான். மகாகணபதி அவதாரம் அதுதான். விக்னகர்த்தா விநாயகன் கிடைத்ததினால் அது சனி பகவானின் கருணை பார்வைதான் காரணம். அதனால் வழிபாடு செய்கிறவங்க, தியானத்தில் இருக்கிறவங்க, ஜபம் பண்ணுறவங்க, ஹோமம் பண்ணுறவங்க, யாகங்கள் பண்ணுறவங்க, அவன் யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டாப்புல அவன் பண்ணிருக்குண்டான நற்பலங்களை உடனடியாக கொடுக்கக்கூடியவன் சனி பகவான். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அந்த விநாயகருடைய கதையும், வாழைப்பழம் ஏன் வாங்குகிறோம், எதுக்காக வாழைப்பழத்தெல்லாம் நேவேதி பண்ண கதையும் நான் இன்னொரு பதிவுகளை நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். அது ஒரு கதை கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாத்துக்கும். அப்போ வந்து சனி பகவான் எங்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவருடைய பார்வைக்கு என்று ஒரு தனி பலன் உண்டு. அந்த பார்வை பெறும் இடத்தை நாம் உன்னதி பெற செய்ய வேண்டும். அதுதான் இங்கே சனி பகவானின் மகத்துவம். இப்போ தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் வழிபாடு செய்வதில் தர்மவானாக நடந்து கொண்டிருந்தால் உங்கள் கடன் அடைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டங்களில் இருக்குது. ரிஷபராசியை சனி பகவான் பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் திரும்ப கடன் வாங்கக்கூடாது. ஆடம்பரத்துக்காக கடனே வாங்கினாலும் அதிலிருந்து மீளவே முடியாது. பந்தா பண்ணுறதுக்காக கோவில் போகிறதுக்கு ஒன்று, பூஜைகள் யாகங்கள் பண்ணுறதுக்கு ஒன்று,
அப்புறம் பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் பண்ணது திலகம் மாதிரி பரிகாரம் பண்ணது இதுக்கெல்லாம் வந்து கடன் வாங்கி செய்யவே கூடாது. கடன் வாங்கி செஞ்சீங்கனால் அதனுடைய பலன்களில் பாதி பலன் கூட உங்களுக்கு கிடைக்காது. அதனால் இந்த கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்காமல் தான் செய்யணும். அப்போ இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்தை வந்து இந்த சனி பகவான் அன்னைக்கு உங்கள் இடத்துல ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கனால் கடன் வாங்குவதை முதலில் நிறுத்தி கொள்ளுங்கள். இப்போ திடீர்னு ஒரு இறப்பு சம்மந்தமாக நடந்து போச்சுன்னா அதுக்கு கடன் வாங்கித்தான் தீரணும். கையில் அவ்வளோ காசு இருக்காது, வேறு வழி இல்லை. அது இயற்கைக்கு தெரியும் என்ன செய்வான்னு சொல்லிட்டு. இல்லை ஒரு கல்யாணம் காட்சி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில கடன்கள் வாங்கித்தான் தீரணும். அதெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் ரைட் தான், அதெல்லாம் தப்பு கிடையாது. அந்த மாதிரி கடன் வாங்கிறத பற்றி தப்பே கிடையாது. நம்ம லக்ஸரி லைஃபுக்காக கடன் வாங்கக்கூடாது. லக்ஸரி லைஃபாக கடன் வாங்கினா அது கண்டிப்பாக பாதிப்பு வரத்தான் செய்யும். நோயாளிகளை பராமரிப்பவர்கள் இவங்கெல்லாம் நோயாளிகளை கண்டிப்பாக பராமரிக்கணும். நோயாளிகளை பராமரிப்பது, மருத்துவமனைக்கு சென்று அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வது, மருத்துவ உபகரணங்கள். இப்போ நம்ம ஊர் கிராமம் ஒரு ஹாஸ்பிட்டலு சில அறுவை சிகிச்சை செய்யக்கூடியான சில விஷயங்கள்லாம் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா அதுக்குண்டான உபகரணங்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். நம்ம கிராமத்துக்கு ரொம்ப சமமாக இருக்குதுக்கா, எல்லாம் பட்டணத்துக்கு ஓட வேண்டியதாக இருக்குது, என்கிட்ட இறைவன் பொருளால் எனக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான மருத்துவ உபகரணங்களை வாங்கி தரக்கூடிய ஒரு பணியை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். அது உங்களுக்கு கண்டிப்பாக நற்பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி பங்காளிகள் விஷயம், உறவு முறைகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு எதிர்ப்பு தன்மை கிளங்கி மூஞ்சி தூக்கிட்டுக்கான என்னப்பா நடந்துச்சு விடுப்பா, நம்மெல்லாம் பங்காளிகள் ஒருத்தர் அனுசரணையாக தான் இருக்கணும். நம்ம ஏன் நம்ம சண்டை காட்சிகளை போட்டுட்ருக்கோன்னு நீங்களாக இறங்கி சென்று செல்வதால் உங்களுடைய எந்த விதமான கௌரவத்திற்கும் குறைச்சல் வந்து விடாது. அதை தைரியமாக நீங்கள் வந்து செய்யலாம், பேசலாம், உறவுகள் புதுக்கப்படணும். யோசிப்பாங்க, என்ன இருந்தாலும் பாரியா நம்ம சொந்தக்காரனால நம்மகிட்ட வந்து கெஞ்சி பேசுகிறாப்புல, இனிமேல் நம்மளை அவங்களுக்கு விட்டு விடக்கூடாதுங்கிற எண்ணத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. அந்த தன்மையை கொண்டு வந்து கொடுத்துரும். அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். 7ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்த்தாலும் சரி, 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்த்தாலும் சரி, எதிர்த்தரப்பு வருமானங்கள் கண்டிப்பாக பெருகும். எதிர்த்தரப்பு வருமானங்கள் கண்டிப்பாக பெருகும். அப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னு சொன்னால் யாரை நட்பில் வச்சுக்கணும், யாரை நட்பை விட்டு ஒதுக்கி வச்சுக்கணுங்கிறதெல்லாம் நாம் தான் கொஞ்சம் தீர்மானிக்கணும். அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன, உண்மையிலே நமக்கு மனசார அவங்க வந்து நமக்காக நட்புக்காக இயங்குறாங்களா, என்னோட உண்மையான நட்போடு பழகிறாங்களான்னு ஒரு நல்ல பார்ட்னரை தேர்வு செய்யணும். அந்த நல்ல பார்ட்னரை தேர்வு செய்து அதன் மூலம் சில தொழில்கள் செய்து அந்த தொழில்களின் முன்னேற்றத்தை ஏற்படுவது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக அது லாபகரமான விஷயமாக தான் நடக்கும். அப்போ 7ஆம் பார்வைன்னு எடுத்துக்கிட்டாலே வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நமது வெளித்தரப்பு உறவுகள் எடுத்துக்கிட்டோன்னா திருமணத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம். திருமணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். அப்போது இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இங்கே ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப இன்றைக்கி ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். எங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல. என்னப்பா போன தடவை வந்தீங்க இவ்வளோ அறமான ஜாதகம் சொல்லி கொடுத்தேன்னு இப்போ என்ன ஆச்சுன்னா, சார் அவங்க எங்கள் ஸ்டேட்டஸ் ஈக்குவலாக வரமாட்டாங்க. நம்ம ஸ்டேட்டஸை நாம் முடிவு பண்ணக்கூடாது. மனிதாபிமானங்கிற தன்மையோடு தான் இருக்கணும் தவிர ஸ்டேட்டஸ் பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து சரி வராது. இப்போ இந்த ஸ்டேட்டஸ்னால தான் பல பேருக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்குது. கேட்டால் என் பொண்ணு 75,000 சம்பாதிக்கிறா, இப்போ மருமகனாக வரும் 1 லட்சம் 2 லட்சம் மாதம் 1.5 லட்சம் மாதம் சம்பாதிக்கணும். இதெல்லாம் நாம் முடிவு பண்ணக்கூடாது. நாம் முயற்சி பண்ணால் எல்லா முயற்சியும் நமக்கு வெற்றியாக எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. முயற்சி பண்ணுற பூரா வெற்றியாக இருந்தால் இன்றைக்கி வந்து கீழ்மேடு ஏதாவது மற்ற உதவிகரமான தொழில் செய்வதற்கு ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு ஏற்றத்தாழ்வுக்கு இருக்கத்தான் செய்யும். பணக்காரன் ஒருத்தர் இருந்தால் வேலை செய்ய ஏழைக்காரன் ஒருத்தர் வேணும். ஏழைகளத்தை வேலைக்காரன் செய்து வேலை செய்திக்கலைன்னா எப்படி பணக்காரன் அப்படியே கோடி சொன்னால் நம்ம முதலாளி எப்படி சொல்லிக்க முடியாது. அப்போது மற்றவரின் உழைப்பினால் தான் நாம் முன்னேறோங்கிற எண்ணம் ஒவ்வொரு தொழிலதிபர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கணும். தொழிலாளர்கள் உழைக்கிறாங்க, நாம் முன்னேற்றம். நீ பணம் போட்டதுனால முதலாளி, அவங்க உழைக்கிறதுனால அவங்களும் முதலாளிங்க. அந்த மதிப்பு கொடுத்து நாம் அவங்க நடந்து கொண்டோம்னா உங்களுக்கு தொழில் கண்டிப்பாக முன்னேற்றம் வேண்டும். தனுசு ராசிக்கு ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் என்ன அப்படின்னா,
காலபுருஷ 10ஆம் அதிபதியாக சனி பகவானும் உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். உங்கள் ராசியையும் பார்க்கிறார். உங்கள் ராசியாதிபதி குருவும் உங்கள் ராசியை பார்க்கிறார். இதெல்லாம் இந்த குருவோட பார்வையெல்லாம் வந்து மாரல் சப்போர்ட். ஒவ்வொரு ராசிகளுக்குமே குருவோடைய பார்வை வந்து மாரல் சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ வந்து 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது உங்களுக்கு அது தொழில் ஸ்தானம். மன்னிக்கணும், 7ஆம் இடம் அல்ல, 7வது பார்வையாக சனி பகவான் பார்ப்பது உங்களுக்கு தொழில் ஸ்தானம். அப்போ உங்கள் தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். அப்போ மற்ற கிரக நிலையில வைத்து நம்ம சுய தொழில் செய்யலாமா வேண்டாமாங்கிறத நிர்ணயிக்கணும். அதுக்கு நம்ம சில ஜோதிடர்கள், தகுதி வாய்ந்த ஜோதிடர்களை நம்ம கண்டிப்பாக அணுகணும். இதை செய்யலாமா கூடாதா? சிம்பிள் கொஸ்டின். செய்தால் பாதிப்பு வருமா, சாதகமாக இருக்குமா? பாதிப்பு இல்லாட்டாலும் பரவாயில்ல, சாதகமாக இல்லாட்டாலும் பரவாயில்ல, பாதிப்பு மாத்திரம் இருந்துடக்கூடாது. ஒரு ட்ரையல் தான் பண்ணி பார்ப்போமே, தாராளமாக பண்ணி பாருங்கள். சனி பகவான் துணை புரிவார். சனி பகவானுக்கு வேண்டியது எல்லாம் என்ன? ஏழ்மை, பொறுமை, நீதி, நேர்மை, நியாயம். இந்த ரீதியாக நீங்கள் தொழில் செய்தீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். மக்கள் தொடர்பு துறையில் சிறந்து விளங்குவீர்கள். மக்கள் தொடர்பு துறையில் சிறந்து விளங்குவீர்கள். அரசியல்வாதிகள்லாம் வந்து நம்ம தொகுதி மக்களுக்கு தேவைகளை செய்கிறது, கவுன்சிலர்கள் இருக்காங்கலாம் தேவைகளை செய்கிறது, அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கறது, அதை எடுபடி வேலைகள் செய்யுதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்தை வந்து 10ஆம் இடம் ஏற்கனவே காலபுருஷனுக்கு 6ஆம் இடமாக வருது. 10ஆம் இடம் அதே தொழிலுக்கு அதிபதி தான் அந்த புதன். அப்போ சனியோட பார்வையும் பெறும் பொழுது அது உங்களுக்கு அதீத முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ராசியை குரு ராசியாதிபதி பார்க்குறான், தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறான், தொழில் காரகனே சனி. அப்படின்னால நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு தொழில் ரீதியான ஒரு மேன்மை என்பது கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது உங்கள் ராசி அவர் பார்க்குறார். பொதுவாகவே தனுசு ராசின்னு எடுத்துக்கிட்டால் அது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். நீதி நேர்மைக்காக நெருப்பு ராசியோட தர்ம திரிகோணத்தின் அதிபதி வேற அவர். அப்போ தர்ம திரிகோணத்தின் எப்படி ஏற்கனவே உங்களுக்கு தர்மம் இருக்குது. ஏழ்மையாக இருந்தாலும் தர்ம குணத்தை விட்டு விடாமல் இது தப்பு, இதை நம்ம பண்ணக்கூடாது, இது நியாயமற்ற செயல், பாரபட்சம் இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் உடையவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தான் அழிவாங்க, ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவுவதில் பின்வாங்கவே மாட்டாங்க. தன்னை அழித்து கொண்டு மெழுகுவர்த்தி போல் பிறருக்கு வெளிச்சம் தரக்கூடிய மெழுகுவர்த்தி மாலை வாழக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்கள். ஆனால் என்ன இவங்களுக்கு எப்பவுமே வந்து இந்த காலபுருஷனுக்கு 9ஆம் இடமாக தனுசு ராசிக்கு அதிபதியான குரு வருவதால் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு, அதாவது குருன்னு என்ன அவருடைய எதுவுமே இருக்காது. அவர் போதிக்கக்கூடியவர், பிறருக்கு உபதேசம் பண்ணக்கூடியவர், பிறருக்கு சொல்லித்தரக்கூடியவர்கள் வந்து. அப்போ நமக்கு நிறைய வச்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தன்மையில் உள்ளவர் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். அப்போ இந்த தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது, உங்கள் தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பது ஒரு நிச்சயமாக ஒரு அதீத நற்பலன்களை தரக்கூடிய ஒரு விஷயம்தான். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வருமானம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அது ஒரு அதீத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஆக தனுசு ராசிக்காரர்கள் வந்து நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு தர்ம திரிகோணாதிபதியாக வருவதால் நீதி நேர்மை நியாயத்துக்கு கட்டுப்பட்டு மிகவும் ஒரு உன்னத நிலையை அடைவதற்கு நீங்கள் சனி பகவானை வழிபாடு கண்டிப்பாக பண்ண வேண்டும். ஒன்றுமில்லை, இந்த நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரமியமாக்கிருதம் சாயமார்த்தாண்ட சம்பூதம் தம்னமாமி தரிச்சனங்கிற ஸ்லோகத்தை தனுசு ராசிக்காரங்கள் தினமும் சொல்லுங்கள். இல்லையா சனிக்கிழமையாவது சொல்லுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், ஹனுமான் சாலிசாவை படிங்கள், ஐயப்பன் வழிபாடு பண்ணுங்கள், பைரவர் வழிபாடு பண்ணுங்கள், பைரவர்களுக்கு செவ்வரளி பூவால் அர்ச்சித்து நீங்கள் பூஜை பண்ணுங்கள், பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள், சிவ வழிபாடு பண்ணுங்கள். தனுசு ராசிக்கு இன்றைய காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான். நிச்சயம் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி பொதுவாகவே 7.5 நாடு சனி விட்டு போச்சு. 7 நாடு சனி மகர ராசி கும்பராசிக்கு என்னையா பாதிப்பை பண்ண போகுது? ராசி அதிபதி சனி பகவான்
உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு, அதுவும் குருவின் வீட்டில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். மகரத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். 5ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரனும் தனியும் நட்பு கிரகங்கள் வேறு இதில் அப்போ பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் எதுவும் இருந்து அதை நீங்கள் விட்டுடலான்னு கூட நினைக்கலாம். இவனுக்கு ஏன் விடணுங்கிற எண்ணமும் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் அந்த எண்ணத்தை மாற்றிருங்க. நமக்கு பிரயோஜனப்படாது, ஆனால் அவன் பயனடைஞ்சிடக்கூடாது. இந்த எண்ணங்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி யார் இருந்தால் அதை விட்டுருங்க. அது வேண்டாம், அந்த எண்ணமே நமக்கு வேண்டாம். அதே சமயத்தில் குழந்தைகளினால் ஒரு மேன்மைத்தன்மையை கண்டிப்பாக அடைவீர்கள். சாதிச்சுட்டு வந்திருக்காப்பா என் பையன் பெருமையாக பேசுகிற அளவுக்கு நற்பலங்கள் கண்டிப்பாக நடக்கும். நமது பையன் மக்கள் தொடர்பில் சீரும் சிறப்போடு இருக்கிறான். அவன் நினைத்தபடி எல்லாம் மக்கள் அவனுக்கு ஆதரவு தருகின்ற ஒரு தன்மை. அரசியல்வாதிகள் இருந்தால் எல்லாம் மிகப்பெரிய ஆதரவாலாம் வரும். ஆனால் அதற்கேற்றாற்போல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே மகர ராசிக்காரங்க நடத்தால் கொஞ்சம் சாந்த சுரூபம்னு சொல்லலாம் அவங்கள ஆனால் என்ன ரொம்ப ஈகோ ஹர்ட் ஆவாங்க. அதிகமாக சுய கௌரவத்தை அளவுக்கு மீறி பார்ப்பாங்க மகர ராசிக்காரங்க. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். யாருக்கிட்ட நான்லாம் யாருப்பா, ஏதோ வாழ்க்கை ஓடுது, இறைவன் அருள் புரியறான், நான் பாட்டு நிம்மதியாக இருக்கேன், அதைத்தான் நீங்கள் கொண்டு போகணுமே தவிர சின்ன சின்ன விஷயம் ஈகோ பாரி என்ன அப்படி சொல்லிட்டானே இப்படி சொல்லிட்டாலும் ஆத்திரப்படல அர்த்தமே இல்லை. இப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம். அந்த தான் பூர்வீக சொத்துக்களை பற்றி நம்ம பேசிட்டோம். ஏதே சமயத்தில் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள், குழந்தைகள் ரீதியாக திருமணம் ஆக வேண்டியிருந்தால் அந்த திருமணம் ஆவது, இது எல்லாமே உங்களுக்கு அதிக நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதே சமயத்தில் ஒரு பள்ளிக்கூடம் படித்தவங்களாக இருந்தீங்கன்னா இலவசமாக டியூஷன் சொல்லிக் கொடுங்க, காசு வாங்காதீங்க. இலவசமாக டியூஷன் தான் ரொம்ப படிப்பில் பின்தங்கிய மாணவர்கள், நம்மளால் படிக்கவே முடியலையே, மண்டையிலேயே ஏற மாட்டேங்குது, எத்தனையோ தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்கள சைக்காலஜிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த குழந்தைகளுக்கு போதனை பண்ணுங்கள். அது உங்களுக்கு அதீத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதே சமயத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த பூர்வ புண்ணியஸ்தான சனி பார்த்தா என்ன ஆகும்னு சொல்லியிருக்கோம். நம்ம அந்த தன்மைக்கு ஏற்ப இப்போ பார்க்க போனால் இப்போ ரிஷபராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குது சனி பகவான். நம்ம ரிஷபராசியிலே சில விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டோம். நம்ம ரிஷபராசியை பற்றி பேசும்போதே சில விஷயங்களை சொல்லிட்டோம். நம்ம திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. அதே மாதிரி ஏழை குழந்தைகளுக்கு உதவுங்கள். ஏழை குழந்தைகளுக்கு உதவுங்கள். பணம் இல்லை என்று ஒருவன் பள்ளி படிப்பை நிறுத்தப் போகிறான் என்றால் கண்டிப்பாக உங்களால் முடிந்த அளவு செய்யுங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து கூட செய்யுங்க. அது உங்களுக்கு பிற்காலத்தில் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு யோக அமைப்பை தானாக கொண்டு கொடுத்துவிடும். அதற்கு அடுத்தாப்புல உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அது ஒரு பாக்கிய பார்வை. 9ஆம் இடத்தை பார்ப்பதனால பொதுவாகவே 9ஆம் இடம் எந்த ஒரு ராசிக்குமே நட்பு வீடாகத்தான் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ அந்த 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் ஆன்மீக நெறிகளில் கண்டிப்பாக செல்ல வேண்டும். வாய் தவறி கூட நாத்திகம் பேசக்கூடாது. சில பேர் இருக்காங்க, நாலு பூரா கோயில் குளம் போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. அடப்போயா நானும் தான் விழுந்து சாமியை கும்பிட்டேன், என்ன ஆச்சு, இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்றாலே அதற்குண்டான நிவர்த்திக்கான காலகட்டமும் தூங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். மனம் தளர்ந்து விடக்கூடாது, புத்தி பேதலித்து விடக்கூடாது, மைண்டு கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இதை செஞ்சுட்டு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, சிவாய நமவென்று சிந்தி திருப்போர்க்கு அவாயம் ஒரு நாளும் இல்லை, ஐயனே என் பாதம் பணிகின்றேன் என்று சிவன் பாதத்தை பற்றி கொண்டு வந்த அவர் தான் மிருத்யுஞ்சயர். கர்மவினை, எவருடைய கர்மவினையை தீர்க்க நற்பலங்களை அளிக்க முடியும். எல்லாருக்கும் இந்த மார்க்கண்டேயர் கதை தெரியும்.
சிவ வழிபாட்டில் இருந்தனால தான் இன்றும் 16 என்று ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் இன்றும் நம்மிடையே மிருத்யுஞ்சய மந்திரத்தை உபதேசித்தவர் மார்க்கண்டேய மகரிஷி. இப்படி பாக்கியஸ்தானத்தை பார்ப்பால் உங்கள் பாக்கிய உன்னதி பெறுவதற்காக உங்கள் முயற்சிகள் இருக்கட்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிஷபராசிக்கு சொன்ன மாதிரி தாத்தந்தரை வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு எல்லாம் இருக்கட்டும். நம்ம பூர்வீகம் எங்கெல்லாம் இருக்கிறது, பூர்வீக மக்கள் நமது உறவில் எங்கெல்லாம் இருக்கிறாங்க. நான் இப்போ சமீபத்தில் ஒருத்தர் தேவப்பிரசன்னம் பார்க்க போனோம் குலதெய்வசியமாக. அது ஒரு இண்டிகேஷன் காட்டுச்சு. அந்த அமைப்பெல்லாம் அதுலேருந்து தோட்டம் துறவு அந்த இதெல்லாம் சொன்ன மாதிரி இருந்து அங்கே போய் விசாரிக்கும் போது தான் 100 வருஷத்துக்கு முன்னாலேருந்து அவருடைய உறவகங்கள் இருக்கிறதெல்லாம் தெரிய வந்துருச்சு. ரொம்ப ஆனந்த கண்ணீர் விட்டாங்க, சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. இந்த மாதிரி பூர்வீகத்தில் நமது உறவுகள் எங்கெல்லாம் இருக்கிறன்னு தேடி பிடித்து அவரிடம் அன்பாக விசாரணை செஞ்சாலே போகிறோம். எப்படியா இருக்கீங்க, எங்கேயோ வேலை செஞ்சு எங்கேயோ எங்கள் அப்பா மாறி போயிட்டார், எல்லா உறவும் விட்டு போச்சியா, உங்களெல்லாம் நினச்சி பார்ப்போம் பூர்வீகத்தை ஆக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு அவரோட அனுசரணையாக அன்போடு பழகினார். இது சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயங்களில் ஒன்று. ஆக பூர்வீக விஷயப்பட்ட விஷயங்களில், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதில் எல்லாத்தையுமே நீங்கள் தர்மநெறியோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மகர ராசிக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சனி பகவான் இருந்து வெற்றியை தரக்கூடியவன். 3ல் சனி இருக்கான், நாம் வெற்றியை தரக்கூடியவன். ஏன்னா முயற்சி ஸ்தானம் இல்லையா 3. அப்போ நீதி நேர்மை தவறாமல் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் அதன் வெற்றிக்காண்டான தன்மையை உருவாக்கி கொடுக்கக்கூடியவன் சனி பகவான். சனிக்கிழமை தோறும் சனி வழிபாடு பண்ணுங்கள். சனி நீராடு என்று சொல்வார்கள், அதற்கேற்றாற்போல் நடந்து கொள்ளுங்கள். சும்மா இங்கேருந்து கொச்சனூருக்கும் திருநள்ளாருக்கும் போனால் தான் அருள் புரிவார். நீ வீட்டில் இருந்தாலே சனி பகவான் உங்களுக்கு அருள் புரிவார். அவ்வளோ. அதெல்லாம் ஒரு புண்ணிய க்ஷேத்திரங்கள், ஒரு பிரார்த்தனைக்காக உருவாக்கப்பட்ட தலங்கள். அதெல்லாம் நான் அப்படி பார்த்தா திருநள்ளாறு பிரம்மாவுக்கு பதவி பறி போன பிறகு அங்கே உட்காந்து தவம் பண்ணி பிரம்மாவின் இழந்த பதவியை மீட்டு கொடுத்த இடம் திருநள்ளாறு. அப்போ ஒரு பதவி இழந்துச்சுன்னா திருநள்ளாறு போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். அது தர்பாரண்யேஸ்வரர். அவர் அங்கே சனியை தன் பக்கத்தில் உட்கார வச்சிருக்கார். சிவன் என்னை நம்பி என் மீதும் பரிபூர்ண பக்தியை கொண்டு என்னிடம் பிரார்த்தனை செய்ய வருவர்களுக்கு நீ எந்த பாதிப்பும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவன் பக்கத்திலேயே சனி பகவானை வச்சிருக்கிறார். இந்த சனி பகவான் அதனால திருநள்ளாறுனா எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது சனி பகவான் தானே தவிர அங்கே மூலாதாரமாக இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் யாருக்குமே தெரியறது இல்லை. அப்போ சனி பகவான் ஈசனின் தாசன், சிஷ்யன், சிவனின் சிஷ்யன் சனி. அதனால சனி ஈஸ்வர பட்டம் அவருக்கு கிடைச்சது. அப்போ இந்த தன்மையோடு இருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்மீக நெறிகளில் தவறாமல் இருந்தீர்கள், தியாக உணர்வோடு செயல்பட்டால் நிச்சயமாக மகர ராசிக்கு இது அதீத நற்பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அதே சமயத்தில் உங்கள் மகர ராசிக்கு விரயஸ்தானம் சொல்ல 12ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறார். நம்ம ஏற்கனவே விரயஸ்தானம் பற்றி நிறைய நம்ம பேசிட்டோம். எந்த மாதிரி நீங்களாம் நடந்துக்கணும், அயனசேன சுகத்தில் ஆகட்டும், மற்றபடி உங்களுக்கு செலவுகள் கையில் காசு இருக்குது, பணங்காசு இருக்குன்னா அதை அசட்டாக மாற்றுறதுக்கு இதெல்லாம் பண்ணுங்க. அப்போ தேவையற்ற விரயங்கள் தவிர்க்கப்படும். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையற்ற விரயங்கள் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். பணம் இருந்தால் ஒரு அசட்டை வாங்கி போடுங்க. குழந்தைகளுக்கு கல்யாணத்தை நடத்துங்க. பரோபகார சிந்தனையோடு செயல்படுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம், தங்க வாங்க காசு இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச அளவு தாலிக்கு தங்க வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பல தோஷங்களை தீர்க்கக்கூடிய விஷயங்கள் மற்ற எத்தனை கிரகத்தை என்ன தோஷம் இருந்தாலும் சரி, சனியோட ஒரு பார்வை போகிறோம் அத்தனை தோஷத்தையும் தூக்கி எரிஞ்சு போட்டு உங்களுக்கு தூக்கிட்டு போயிட்டு கொண்டே இருப்பார் சனி பகவான். அதற்கு சனி பகவானின் வழிபாடு மிகவும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்களில் ஒன்று. தசரதன் இயற்றிய அந்த சனி ஸ்தோத்திரம் மிகவும் அற்புதமான ஒன்று, மிகவும் பிரீதியான ஒன்று. அதை யார் படித்தாலும் சனி பகவானின் பரிபூர்ண அருள் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இந்த மகர ராசிக்காரங்கள் செயல்பட வேண்டும். விரயஸ்தானம் இப்போ 3ஆம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பது
பூர்வ புண்ணிய தோஷத்தை விலக்கி நற்பலன்களை அளிக்க வல்லது. பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது பாக்கிய உன்னதி ஏற்படும். பெற்றோர்களை மதித்து பழகுங்கள். பெற்றோர்கள் தீர்த்த யாத்திரை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் தீர்த்த யாத்திரை செல்வதற்குண்டான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். யாரோ அவங்க தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க காசிக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க, வழிச்செலவுக்கு ஏதாவது பணம் கொடுத்து அனுப்புங்கள் அவர்களுக்கு. இவை எல்லாமே சனி பகவானின் பரிபூர்ண அருளுக்கு பாத்திரமான ஒரு வேலைகள் தான். அப்போ இந்த சனி பகவான் உங்கள் விரயஸ்தானத்தையும் பார்க்கும்போது விரயம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் அயனசேன சுகஸ்தானத்தில் தேவையற்ற விஷயங்களை பார்த்து கொண்டு இரவு நேரம் கண் விழித்து பார்த்து கொண்டிருந்தால் கண்ணு தான் கெட்டு போகும். அதாவது பார்வை தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பார்வை தோஷத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், நல்ல விஷயத்தை நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தால் அது கண்ணுக்கு ஒளியும் தேஜஸையும் கொடுக்கும். தவறான விஷயங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் கண் கெடுவதற்கும் அது சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. ஆமாம், இது அனைத்துமே சனி பகவான் ஒரு சைட், ஒரு பார்வை, அவர் பார்வையிலேயே சனி பகவான் அனைத்தையும் செய்திருக்கிறார். ஆனால் சனியின் பார்வை பெற்று இருக்கும் கூடிய காலகட்டங்களில் நாம் நமது உள்ளுணர்வை மறந்துவிடக்கூடாது, உண்மையை மறந்துவிடக்கூடாது, நேர்மையை தவறவிடக்கூடாது, பரோபகார சிந்தனையோடு நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு கீழ் படிந்துள்ளவர்களிடமும் நம்ம அன்பாக மரியாதையாக பேச வேண்டும். இத்தனை நற்பலன்களோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மகர ராசிக்கு உண்டான இந்த காலகட்டங்கள் ஒரு அற்புதமான காலகட்டம் சொல்லலாம். ஏன்னா ஒரு ராசியாதிபதியே சனி பகவான் தான். உங்கள் ராசியாதிபதியே சனி பகவான் தான். அப்பொழுது உங்கள் ராசிக்கு அதிபதிகளை, உங்கள் அந்த பிறந்த ஜாதகர்களை எவ்வாறு இவர்கள் நடந்து கொண்டால் இவர்களுக்கு எது போன்ற நன்மைகளை செய்யலாம் அப்படிங்கிறதுலாம் ஆல்ரெடி சனி பகவான் பிளான் பண்ணி டிசைட் பண்ணி பெர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்மளுடைய இயக்கங்கள் தான் நம்மளை மிகவும் ஒரு கீழ்நோக்கி நிலைக்கு நமக்கு கொண்டு செல்கிறது. ஆக அந்த வகையில் பார்க்கும் பொழுது மகர ராசிக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு அற்புதமான நற்பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.